உலக மக்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். மனிதனுடைய நீண்ட ஆயுளுக்கும் ஆரோக்கியத்திற்கும் அவனுடைய ஹெல்த்தி அண்ட் ஹாப்பி மேரிட் லைஃப் இதற்கான ஆலோசனைகளை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கின்றேன். நேற்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட அதே சப்ஜெக்டுக்கு அடுத்தது இப்பொழுது இன்று நீண்ட ஆயுளுக்கு என்ன காரணங்கள் எல்லாம் இருக்கின்றது என்பதை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். உடலிலே நாம் செயல்படுகின்ற பொழுது ஏற்படுகின்ற மாற்றங்கள், ஏற்படுகின்ற நச்சுப்பொருள் இவற்றையெல்லாம் நீக்குவதற்கு எந்த அளவிலே நம்மளுடைய விட்டமின்ஸ், மினரல்ஸ் இவையெல்லாம் அதற்கு ஒத்துழைக்கின்றது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அதற்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் என்று கூறுவோம். உதாரணமாக நீண்ட ஆயுள் பெற விரும்புபவர்களுக்கு கடந்த 50 ஆண்டுகளாக நாங்கள் மருத்துவர்களாகிய நாங்கள் நோயாளிகளுக்கு அந்த காலம் முதல் இந்த காலம் வரை விட்டமின் ஏ, சி, இ, டி போன்ற விட்டமின்கள் எல்லாம் அவர்களுக்கு எழுதி தருகின்றோம். அவை அவருடைய இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு மண்டலத்தை நன்றாக பாதுகாத்து நீண்ட ஆயுளுக்கு வழிவகுக்கின்றது. நாங்கள் இன்னொன்றையும் இப்பொழுது சமீப காலமாக ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், உடம்பிலே ஏற்படுகின்ற அந்த இன்ஃப்ளமேஷன், வீக்கங்கள், அதனால் ஏற்படுகின்ற சைட்டோகைன்ஸ் இவற்றையெல்லாம் தடுப்பதற்கு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் என்ற ப்ரிப்பரேஷனையும் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் செலினியம், மெக்னீசியம் போன்றவற்றையும் பயன்படுத்துகின்றோம். நீரோ விட்டமின்ஸ் என்று சொல்லக்கூடிய B1, B6, B12 போன்றவற்றையும் பயன்படுத்துகின்றோம். இத்தனைக்கும் மத்தியிலே இப்பொழுது சமீப காலத்திலே ஏற்படுகின்ற ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், வளர்சிதை மாற்றங்களால் ஏற்படுகின்ற ஆக்சிஜன், தட் இஸ் ஆக்சிஜன் என்கின்ற அட்டாம், அந்த அணுக்களிலே அவுட்டர் ஆர்பிட்டிலே 6 எலக்ட்ரான்களுக்கு பதிலாக ஒரு எலக்ட்ரான் கம்மியாக இருக்கும். அதை நாங்கள் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லுகின்றோம். அவை இரத்தத்தில் அதிகமானால் அவை நன்றாக இருக்கக்கூடிய அந்த உறுப்புகளை தாக்கி சேதத்தை உண்டு பண்ணுகின்றது. இத்தகைய சேதத்தை தடுப்பதற்கு கோஎன்சைம் Q10 என்கின்ற அந்த மருத்துவ ரீதியாக உள்ள அந்த பொருளை பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். இவற்றையெல்லாம் பயன்படுத்துகின்ற பொழுது அனாவசியமாக ஏற்படுகின்ற சில மாற்றங்கள், வளர்சிதை மாற்றங்களால் ஏற்படுகின்ற நச்சு கிருமிகள், அதனால் ஏற்படுகின்ற அந்த தாக்குதல்கள் இவற்றை முறியடிப்பதற்கு நான் ஏற்கனவே கூறியது போல் விட்டமின் ஏ, சி, இ, டி போன்ற விட்டமின்களும், நீரோ விட்டமின் என்று சொல்லக்கூடிய B1, B6, B12 போன்ற விட்டமின்களும், அதோடு லேட்டஸ்டாக கோஎன்சைம் Q10 என்கின்ற ஃப்ரீ ரேடிக்கல் எராடிகேஷன் இப்படிப்பட்ட அந்த பொருள்களும், அதோடு செலீனியம், ஜிங்க், மெக்னீசியம், மூளையினுடைய செல்கள் துரிதமாக செயல்படுவதற்கு, இரத்த குழாயிலே ஏற்படுகின்ற அடைப்புகளை தடுப்பதற்கு இவற்றை எல்லாம் பயன்படுத்தினால் மனிதனுடைய நீண்ட ஆயுளுக்கு அது உறுதுணையாக இருக்கின்றது. அப்பொழுது நீங்கள் இதை முறையாக பயன்படுத்தி வருகின்ற பொழுது 100 ஆண்டுகள் மனிதன் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இதைவிட விஞ்ஞான ரீதியான கண்டுபிடிப்புகள் வேறு எதுவும் இன்று வரையிலும் இதை தவிர இல்லை என்பதை கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். அத்தோடு இன்னொரு கருத்தையும் உங்கள் மத்தியிலே மனதை விசாலப்படுத்தி கொள்ளுங்கள். நான் எப்பொழுதும் ஆரம்பிக்கின்ற பொழுது உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் என்று கூறினேன். அதை என்னுடைய நேயர்கள் கேட்டார்கள். இதை ஏன் நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள் என்றால், நான் பேசுவது தமிழ்நாட்டிலிருந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டைச் சேர்ந்த கணியன் பூங்குன்றனார் என்ற புலவர் உலகத்திலே விஞ்ஞானம் உருவாவதற்கு முன்பாகவே பரந்த மனத்தோடு யாதும் யாரே யாதும் ஊரே யாவரின் கேளீர் என்ற ஒரு பெரிய தத்துவத்தை சொல்லி சென்றான். அந்த தமிழகத்தினுடைய குடிமகனின் ஒரு மகன் என்ற முறையில்
தமிழ் மக்கள் தமிழ் இனத்தினுடைய ஒரு குடிமகன் என்ற முறையிலே உண்மையிலேயே இந்த தத்துவம்தான் உலகத்திலே அமைதியை தரும், மனிதனுக்கு நீண்ட ஆயுளை தரும். எனவே பாரதி கூறியது போன்று உலகத்தின் 8 திசைகளிலும் சென்று நம்மளுடைய தெரிந்தவற்றை அவர்களுக்கும் பரப்பி அங்கே அமைதியையும் காந்தி காட்டிய அகிம்சையையும் இந்தியாவின் புகழை உலகத்திலே ஏற்றி நிற்க வேண்டும் என்று விரும்பிய கலாமினுடைய அந்த வேண்டுகோளின்படி எங்கு சென்றாலும் இதே எண்ணத்தோடு யாதும் ஊரே யாவரின் கேளீர் என்ற தத்துவத்தை இப்பொழுதும் பறைசாற்ற வேண்டும். 2025 மட்டுமல்ல, இன்னும் பல கோடி ஆண்டுகள் வந்தாலும் தமிழினத்தின் புகழை நாம் அனைவருமே எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தில் தான் என்னுடைய உரைகளை சிற்றுரையாக இருந்தாலும் சரி, பேட்டியாக இருந்தாலும் சரி, நான் உலகத்தினுடைய 800 கோடி மக்களையும் தமிழன் கூறியது போன்று அவர்களை சகோதர சகோதரிகளாக என்ன நினைத்து விட்டால் இதைவிட 100 ஆண்டுகள் வாழ்வதற்கு ஆரோக்கியமான சிந்தனை இருக்க முடியாது என்பதையும் கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். நன்றி, வணக்கம்.